ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அஜ்வாஸ் டைரி. டுடே என்னன்னா, ₹1 சேர்க்க போகிறவங்க ₹1 தங்க காயின் வாங்க போகிறோம். இப்படின்னு பார்த்துடலாமா? வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். கண்டிப்பாக இப்போ நகை விற்கிற விலைக்கு £1 சேருங்க. எப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் எனக்கு மோட்டிவேஷன் அதிகமாகி அடுத்தடுத்த வீடியோ போடவும் போதாக இருக்கும். இது ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தாங்க. நம்ம ₹1 அசால்ட்டாக இருந்துருவோம். ஆனால் நம்ம அந்த ₹1 எடுத்து வைக்கிறதுனால ₹1 தங்கம் வாங்குற அளவுக்கு நம்ம சேர்த்துடலாங்க. அதுக்கு ஒரு 6 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு தினமும் ₹1 எடுத்து வைக்கணும். அந்த இதில் உறுதியாக இருக்கணும். 2வது தினமும் சேர்க்கணும். சும்மா ஒரு 5 நாள் எடுத்து வச்சுட்டு 6 நாள் விட்டுருவோம் அப்படிலாம் செய்யக்கூடாது. தினமும் கண்டிப்பாக கம்பல்சரி நம்ம இப்போ சார்ட்டில் சொல்கிற மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கணும். அதை உங்கள் மனசுக்குள்ள கான்ஃபிடென்ட்டோடு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப் என்னென்னு பார்த்தோம்னா, தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும். நம்ம மணி சேவிங்ஸ் டிப்ஸில் எல்லாத்துலேயுமே சொல்கிறது தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத பயணங்கள், அந்த மாதிரிலாம் குறைங்க. ஆடம்பர வாழ்க்கை, ஹோட்டலில் போய் சாப்பிட்றது எல்லாத்தையும் குறைக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதே தாங்க இதுலேயும். அடுத்து என்ன செய்யணும், இந்த மாதிரி நம்ம ஒரு நகை எடுக்கணும் அப்படின்னு உறுதியாக வச்சிட்டா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டிலையே ஒரு சார்ட் போட்டுக்கணும். ஒரு சார்ட்டோ அல்லது ஒரு சீட்டில் எழுதியோ ஒரு எக்ஸல் சீட்டை ப்ரிப்பேர் பண்ணியோ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணணும். எழுத தெரியாதவங்க நம்ம வீட்டில் எத்தனையோ பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் படித்தவங்க இருப்பாங்க. அவங்க மூலம் இதை ப்ரிப்பேர் பண்ணி வாங்கி வச்சுக்கணும். இல்லது தவணை நோட்டு, எத்தனையோ வீட்டில் சின்ன சின்ன தவணை நோட்டு அல்லது சீட்டு கட்டின அட்டை இதெல்லாம் வச்சுருப்போம். அதுலேயே நீங்கள் பேசாமல் டெய்லி அந்த அமௌண்ட்டை மட்டும் எழுதி வச்சுக்கலாம். அடுத்து இது ஒரு உண்டியல் சேமிப்பு தான், சிறு சேமிப்பு தான். ஆனால் இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு ₹1 தங்கம் எடுக்கிற அளவுக்கு இது நம்மளுக்கு வளர்ந்து கொடுக்கும். எப்படின்னு பார்க்கலாமா? முக்கியமாக இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டுக்குங்க. இந்த சார்ட் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு PDF ஃபைலாக தரேன். கண்டிப்பாக ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு தவணை நோட்டோ அல்லது ஒரு சீட்டு கட்டின அட்டையோ இருந்தால் அதை பயன்படுத்தி இந்த மாதிரி சார்ட் போட பழகிக்குங்க. ரொம்ப முக்கியமான குறிப்பு என்னென்னா, சார்ட் போட்டுட்டு சும்மா ஒரு 5 நாள் சேர்த்துட்டு விட்டால் கண்டிப்பாக இதில் சேவிங்ஸ் பண்ண முடியாதுங்க. குறைஞ்சது ஒரு சேவிங்ஸை ஒரு வருஷமாச்சும் நீங்கள் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் அந்த ₹1 வேல்யூவை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். ஒன்ஸ் அனுபவிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை விடவே மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சார்ட்டில் என்ன செய்யணும்னா, டே ஃபஸ்ட் அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்து ஃபஸ்ட்டு டேன்னு ஒரு காலம் எழுதிக்கணும். அடுத்து டெய்லி சேவிங்ஸ், அதாவது தினமும் சேமிப்பு அப்படின்னு ஒரு காலம் எழுதிக்கணும். அடுத்து டோட்டல் அமௌண்ட், இந்த 3ஐயும் அப்படியே எழுதிக்கணும். ஆனால் நீங்கள் எழுதணும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. கீழே இதோட PDF நான் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டேவை எழுதி போட்டு சேமிப்பு பண்ணாதான், இந்த மாதிரி ஒரு ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சேமிப்பு பண்ணாதாங்க நம்மளால் பண்ண முடியும். ஒரு 1 இயர்க்காச்சும் நம்ம சும்மா நம்ம மனசில் ஞாபகம் வச்சுக்குவோம், சும்மா போடுவோம் உண்டியல்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. இதை பார்த்துட்டு பேசாமல் டெய்லி இதே மாதிரி ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. பின்ன ஒவ்வொரு டேவும் ₹1, ₹3, ₹6 போடுறப்பலாம் டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போது கரெக்டாக நம்ம எல்லா டேஸும் போட்டிருக்கோமான்னு உங்களுக்கே ஒரு கால்குலேஷன், ஒரு புது ஐடியா வரும். சரி, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாமா? இதே மாதிரி அப்படியே எழுதி வச்சுட்டு டிக் மட்டும் அடிச்சுட்டு வாங்க. ஸோ இது எப்படி எழுதி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ₹1 எடுக்கிறோங்க. டோட்டல் அமௌண்ட்டும் ₹1 தான். டே செகண்டு அப்படியே எழுதிக்கணும். 2 அப்படின்னு எழுதிட்டு ஆல்ரெடி ₹1 எடுத்து வச்சுருக்கோம்ல, ப்ளஸ் 1 ₹3. அப்போ நம்ம உண்டியில் எவ்வளோ போடணும்? ₹3 போடணும். அப்போ நம்ம மொத்த வேல்யூ ₹3 அன்றைக்கி சேர்ந்துடும். டே தேர்ட் என்ன செய்யணும், அதே மாதிரி 3வது நாள் எழுதிக்கணும். மொதல் நாள் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம்? ₹3. அந்த ₹3 சேர்த்து 2ஐயும் கூட்டும்போது நம்மளுக்கு ₹6 கிடைக்கும். அப்போ டோட்டல் அமௌண்ட் ₹6. டே 4, அதே டே 4 எழுதிக்கணும். 3ஆம் நாள் நாம் சேர்த்த அமௌண்ட் எவ்வளோ? ₹6. 6 + 4
10 ரூபாய் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ 10 ரூபாய் டோட்டல் அமௌண்ட்டு. டே 5 எழுதிக்கணும். ஆல்ரெடி நம்ம சேர்த்த அமௌண்ட் எவ்வளோ 10 ரூபி. அந்த 10ஐயும் போட்டு மொத்தமாக 15. அப்போ 15 ரூபா நம்ம சேமிச்சிருக்கோம். இந்த சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் வருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி டே 6 எழுதிக்குவோம். இந்த 15 ரூபாய் எடுத்து அங்கே போட்டுக்குவோம். டோட்டலாக 21 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த 21 ரூபாய் எழுதிக்கணும். எழுத தெரியாத நண்பர்கள் அல்லது குழம்புற நண்பர்களுக்கு இதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி ஒன்றும் இல்லை டிக் அடிச்சிட்டே வாங்க. இந்த டோட்டல் அமௌண்ட்டு ஃபஸ்ட் நாள் 1 ரூபி போட்டுக்கிறத டிக் அடிங்க. செகண்ட் நாள் 3 ரூபா போட்டுட்டோமான்னு டிக் அடிங்க. 3ஆவது நாள் 6 ரூபா போட்டுட்டோமான்னு டிக் அடிங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டேஸும் கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க. டோட்டலாக 15ஆவது நாளோட முடிவில் நம்ம 120 ரூபாய் சேமிச்சிருப்போம். மொத்தம் 120 ரூபாய் வந்துருச்சு. இப்போது இது எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி நம்ம பார்த்தோம்னா 680 ரூபா வந்துடும் 15ஆம் நாள் முடிவில். நம்ம உண்டியல் எடுத்து ஒன்றுன்னா என்னென்னு அவசியம் இல்லை. இந்த டே ஷீட்டில் நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தாலே 680 கம்பல்சரி வந்துடும். ஆனால் நம்ம இந்த டே ஷீட் படி கரெக்டாக போட்டிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த அமௌண்ட்டு சேரும். இதே மாதிரி சார்ட்டை நானும் வீட்டில் ஃபாலோ பண்ணுறேங்க. ஒவ்வொரு நாளும் நான் எடுத்து வச்ச காயினை இப்படி தான் நான் உண்டியலில் சேர்த்துட்டு வரேன். அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, டிரான்ஸ்பரண்ட் இல்லாத உண்டியல்னாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸை நம்ம ஏற்படுத்தினோம்னா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளும் சரி, பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவங்களும் என்ஜாய் பண்ணி இதை சேர்ப்பாங்க. அது அவங்களுக்கும் ஒரு லைஃபுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பேரண்ட்ஸும் இதுக்கு ஒரு வழிவகை செய்யலாம். நம்ம எப்படி இருக்கோமோ அதை பார்த்து தான் நம்ம பிள்ளைகளும் வளருங்க. இந்த மாதிரி சேவிங்ஸ் ஏற்படுத்துறது ஒரு நல்ல பழக்கம் கூட. நம்ம குடும்ப தலைவிகள் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை பார்த்து நம்ம குடும்பமும் முன்னேறட்டும். நம்ம ஃபஸ்ட்டு முதல் 15 நாளுக்கு சேமிப்பை பார்த்தோங்க. அடுத்து நான் இதை 2 எக்ஸல் ஷீட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அடுத்து 16ஆவது நாள், அதே மாதிரி 16ஆவது நாள், 15ஆவது நாள் முடியல 120 ரூபா நம்மளுக்கு கிடச்சிச்சு. அப்போ 16 + ஒரு 120 136. அடுத்து 17 அந்த டே அதே 17 நாள் எழுதிட்டு ப்ளஸ் 136 ரூபா. வெறும் நம்ம 17 ரூபா தாங்க போட போகிறோம், ரொம்ப அமௌண்ட்லாம் இல்லை. இதுதான் நம்ம போடுற அமௌண்ட்டோட வரிசைகள். நம்மளுக்கு 17 ரூபா 18 ரூபா 19 ரூபாலாம் ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது. சும்மா 1 ரூபி எடுத்து வைக்கும்போதே எடுக்கிறது இது நம்மளுக்கு ஒரு பெரிய தொகையாக வளர்ந்துக்கிட்டே வரும். அதே மாதிரி 30ஆவது நாள் முடிவில் 30 ரூபாயை சேர்த்து நம்மளுக்கு 465 ரூபா கிடச்சிரும். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஷீட்லேயே கவுண்ட் பண்ணிடலாம். ஆனால் ப்ராப்பராக நீங்கள் டிக் பண்ணி போட்டுக்கிட்டே வந்திருக்கணுங்க. டோட்டலாக 4280 ரூபா கிடைக்குங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு டோட்டலாக நம்ம 2 கால்குலேஷன் போட்டிருக்கோம். அதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 15 நாளில் 680 ரூபா நம்மளுக்கு டோட்டலாக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 15 நாளில் 4280 ரூபா கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம 2வது 15 நாளில் அப்படி ஒன்றும் பெரிய தொகை எடுத்து வைக்கலைங்க. ஜஸ்ட்டு 15 ரூபா 16 ரூபா 17 ரூபா 18 ரூபா அப்படி தான் எடுத்து வச்சோம். அதுவே நம்மளுக்கு பெரிய தொகையாக கிடச்சிருக்கு. இப்போ இது 2ஐயும் கால்குலேஷன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 5000க்கு கொஞ்சம் கம்மியாக 4960 ரூபா நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. இது வெறும் 1 ரூபானால சாத்தியமாக்கப்பட்டது. ஆனால் இதை தொடர்ந்து நீங்கள் செய்யணுங்க. சும்மா ஒரு மாதம் செஞ்சோன்னு விடக்கூடாது. அதுக்கு தான் இந்த சார்ட்டு. மாதம் இந்த ஒரு சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஃபைலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு மாதத்துக்கு 4960னா ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு 12 மாதம் இருக்குது. அப்போ 12 மாதம் கால்குலேட் பண்ணால் டோட்டலாக 59520 ரூபா நம்ம சேவ் பண்ணிட்டோம். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். 1 ரூபா ஜஸ்ட்டு நம்ம செல்ஃபில் நம்ம வீட்டில் நம்ம குடும்ப தலைவிகளாக இருந்தால் சும்மா கிச்சனில் அங்கன்னு 1 ரூபா வச்சுருப்போம். அந்த 1 ரூபாயை இந்த மாதிரி சார்ட் போட்டு இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி சேவ் பண்ணால் ஒரு பணம் தங்க காசு நம்ம தாராளமாக எடுக்கலாங்க. இப்போ நகை விற்கிற விலைக்கு இப்படி திறமையாக நம்ம செயல்படுவோம். நம்ம இப்படி மட்டும் நம்ம வீட்டில் சிக்கனம் செஞ்சோம்னா தன்னால் அனைத்து செல்வங்களும் நம்மளை தேடி வருங்க. ஸோ இதை யார் ஃபாலோ பண்ணி நகை எடுத்தீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த சார்ட்டை மறந்துடாமல் போட்டுக்குங்க. சேவிங்ஸையும் இடையில விட்டுறாதீங்க. ஒரு சேவிங் பண்ண போகிறீங்கன்னா மனசில் ஒரு நம்பிக்கையோட என்னால் பண்ண முடியும்
நான் போன வீடியோ போட்டிருக்க மாதிரி என்னால் பண்ண முடியும்னு உறுதியாக ₹1 எடுத்து வைங்க. கண்டிப்பாக 1 வருஷத்துக்கு 1 பவே தங்க நாணயம் சேர்க்கலாம். பெண் பிள்ளை வைத்திருக்க அனைத்து குடும்பங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.